அல்லேலூயா. சங்கீதத்திலே எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்திலே 118வது சங்கீதத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 118வது சங்கீதத்திலிருந்து 118வது சங்கீதம் 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 2 வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அடுத்த வசனம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நல்லம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். சவுண்டு ஊனு கேட்குது. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஏமாற்றத்தை எதிர்கொள்ளுவது எப்படி, ஏமாற்றங்களை எதிர்கொள்ளுவது எப்படி, இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது இந்த ஏமாற்றத்தை குறித்து ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை தந்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னா, எங்க போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் ரொம்ப ஏமாற்றுகிற ஒரு உலகமா மாற்றப்படுகிறது. எல்லாத்துலேயும் கலப்படம், எல்லாத்துலேயுமே வஞ்சனை, அவர்களுடைய காரியத்தை எல்லாம் பார்த்து மக்களை வாங்குறவர்களை இல்லைன்னா தனக்கு கஸ்டமராக இருக்கிறவர்களை கூட ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காம தான் வாழ்ந்தா போதும், என்னுடைய குடும்பம் வாழ்ந்தா போதும், இதுக்காக யார் பிரச்சனை அனுபவிச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஏமாற்றம் பாருங்க, சில நேரத்தில் ஒரு 5 ரூபாய் ஏமாந்துட்டோம், ஒரு 2 ரூபாய் ஏமாந்துட்டோம், அது நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக தெரியறது இல்லை. சரி பரவாயில்ல, போனா போகுது, தொலைஞ்சா தொலைது, 5 ரூபாய் தானே போச்சு, 1000 ரூபாய் தானே போச்சு, சரி விட்டுரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் கடந்து போகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஏமாற்றங்கள் சிலரை கொஞ்சம் கூட கடந்து போக விடாம அந்த இடத்திலேயே அவர்களே அழிச்சிருது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஏமாற்றத்தினால ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் தோற்று போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில வேற ஒன்றும் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நான் ஏமாந்துட்டேன், அந்த தாக்கத்தை விட்டு இன்னும் நான் வெளியே வர முடியல, என்னுடைய குடும்பத்தில் நான் ஏமாற்றப்பட்டேன், அந்த தாக்கத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் நம்முடைய ஏமாற்றங்களிலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய ஏமாற்றங்களில் கர்த்தர் பாடங்களை கற்பித்து கொடுத்து உங்களுடைய ஏமாற்றங்களிலிருந்து நீங்கள் கரையேறுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் கட்டளையிடுவாராக. நம்புறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வேதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே 2 பேருடைய வாழ்க்கையை நான் வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை அனுமதித்த ஏமாற்றம் அவங்கள சூசைட் வரைக்கும், அப்படின்னா தற்கொலை வரைக்கும் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம இந்த பின்னாடி இருக்கிற 2 ஸ்பீக்கரையும் ஆஃப் பண்ணுங்கப்பா. இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கணும். இந்த 2 பேருடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமானதாக எனக்கு தெரிஞ்சிச்சு. வாசிக்கலாம், அந்த 2 பேருடைய வாழ்க்கையும் நம்ம வாசிப்போம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். முதலாவதாக மத்தேயு 27ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது இரத்த கிரயமானதால் காணிக்க பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்காகவும் குயவனுடைய நிலத்தை அதிலே கொண்டார்கள். இதன் நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. நீங்க 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 4வது வசனம், 3வது வசனத்தில் வாசிக்கலாமா? 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவருடைய 12 சீடர்கள் இருக்கிறார்கள். இந்த 12 சீடர்களிலே ஒருவன் தான் யார் அப்படின்னு சொன்னா யூதாஸ் காரியோத். அப்போ இந்த யூதாஸ் காரியோத்திற்கு இவ்வளவு பெரிய பலவீனம் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது.
ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, பணப்பை அவனுடைய கையிலே இருந்ததினால், பணப்பை அவனுடைய கையிலே இருந்ததினால். எப்பொழுதுமே பண பொறுப்பிலே இருக்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த இடத்துல தன்னுடைய கையில காசை பார்த்த உடனே, பணத்தை பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பணத்தின் மேல ரொம்ப மோகம் வந்துருச்சு, அந்த பணத்தின் மேல ரொம்ப இஷ்டம் வந்துருச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பணம் தேவைதான், பணம் அவசியமானதுதான். ஆனா உங்களுடைய மனசை எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா, சிலரெல்லாம் சில பணத்தை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், உடனே அவங்களுடைய இருதயம் அப்படியே அதுல விழுந்துருது. ஐயோ பணம், ஐயோ பணம், ஐயோ காசு அப்படின்னு சொல்லி அதன் மேலேயே வந்து நிறைய பேருக்கு கருத்தாகவே இருக்கிறாங்க, அதன் மேலேயே யோசனையா இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கங்க, இல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எப்பொழுதுமே பணத்தை தலைக்கு மேல நீங்க வைக்கவே கூடாது, அது தலைக்கு மேல இருக்கவே கூடாது. பணம் நமக்கு அவசியம் தான், ஆனா அதே நேரத்தில் என்னை ஆளுகை செய்யறதற்கு விடமாட்டேன் என்கிற ஒரு ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. இந்த இடத்துல யூதாஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் வந்து இவனுடைய மனசுல வந்து இந்த 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டதற்கு காரணம் ஆண்டவரை கொல்லுகிறதற்காக அல்ல, அவ்வளவுதான் பிடிச்சு கொடுக்கலாம், இவர் கொன்றுவாங்க அப்படின்றதுக்காக அல்ல. இவன் வந்து தனக்கு பணத்தை வந்து சம்பாதிக்கிறதற்காக இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளுகிறதற்கு நினைச்சான். அவ்வளவுதான், நமக்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்தா போதும், இல்லைன்னா காட்டி கொடுத்தா போதும், நமக்கு வந்து வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசு கிடைக்கும். சிலர் வந்து இன்னைக்கு நிறைய பிரச்சனையில அகப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும் நமக்கு ரொம்ப பெருசா கிடைக்கும். அவ்வளவுதான், 1000 ரூபாய் கொடுத்தா போதும் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும், 10,000 ரூபாய் கொடுத்தா போதும் 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இப்படிப்பட்ட எந்த இடத்துலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்க சிக்கிறாதீங்க. நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், 10 ரூபாய் நம்ம ஒரு இடத்துல கஷ்டப்படாம கொடுத்து, ஞானம் இல்லாம கொடுத்து, அதுல வருகிற 1000 ரூபாய் நமக்கு நிக்காது, அது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. இந்த மாதிரி பணத்தின் மேல் வைத்திருக்கிற மோகத்தினால தங்களுடைய பணம் எனக்கு நிறைய கிடைக்கும், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு நினைச்சு விழுந்து போனவர்கள் எத்தனையோ பேர். அதுல ஒருத்தர் தான் யார் அப்படின்னா இந்த யூதாஸ் காரியம். இப்போ இவன் வந்து பணத்தை வாங்கிட்டான், அவங்களிடத்துல கொண்டு போய் கொடுக்குறான். இல்ல, எனக்கு இந்த காசு வேண்டாம், நான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்க, என்ன தப்பா சொல்லி கைட் பண்ணிட்டீங்க. உடனே அவங்க வந்து ஒத்துக்கல, நாங்க ஒத்துக்க மாட்டோம், இது உன் பாடு, நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. உடனே ஏமாற்றம் தாங்க முடியாமல் வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொன்று செத்தான். அப்போ ஏமாற்றம் உங்களை எங்க வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா, தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும், தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்க கேட்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நானும் என்னுடைய பிள்ளைகளும் எந்த இடத்திலும் ஏமாறாமல் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தருகிற கர்த்தர், எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தேவன் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஏமாந்திருக்கலாம், இதுவரையிலும் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஆனா இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து இந்த வார்த்தை கடந்து வருகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக ஞானத்தை உங்களுக்கு தந்து, ஒருவருக்கு முன்பாகவும் ஏமாறாதபடி, இனி ஏமாறாதபடி நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தியருடைய கைகள் தாவீதின் மேல் விழுவதற்காக சவுல் என்னப்பட்டவன் எப்படியாவது ஏமாத்தி பெலிஸ்தியருடைய கையில இவனை சிக்க வைக்கலான்னு நினைச்சு, எப்பா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன், நான் வந்து இந்த பதவியை உனக்கு தரேன், நீ போய் அந்த இடத்துல போயிட்டு போரிட்டு வான்னு அனுப்பி விடுறான். ஆனா சவுலுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இவன் போய் நிற்கும் போது பெலிஸ்தியர் இவனை கொன்று விடுவார்கள் என்று நினைத்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை எல்லா மனுஷனுடைய கைக்கும் கர்த்தர் காப்பாற்றினார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு தூதனை நமக்கு முன்பாக அனுப்புவாராக. நம்மை சிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை சவுலுடைய தந்திரங்களையும் கர்த்தர் முறித்து போடுவாராக. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். நம்முடைய பிள்ளைகள் சிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய தந்திரங்களையும் கர்த்தர் அதமாக்கி போடுவாராக. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஏமாந்து போனவர்கள் இந்த இடத்துல இருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே நான் தான் பாஸ்டர், அது நம்பி ஏமாந்துட்டேன், அன்பு செலுத்தி நான் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்ததுனால ரொம்ப கஷ்டப்படுறேன், அவ்வளவுதான், அதிலிருந்து எனக்கு யார் மேலேயும் ஒரு பிடிப்பே வரமாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்னால சுயமா வாழவே முடியல, நான் பேசாம செத்துட்டுமா, நான் பேசாம இந்த உலகத்தை விட்டே போலாமா, நான் லாயக்கே இல்லாத பர்சன், இந்த அளவுக்கு என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை உடைந்து
போய் இருக்குமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இனி உங்களை யாருடைய கையிலையும் ஏமாறாதபடி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏமாறாதபடி உங்களை காக்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி பலத்த சத்தமாய் அப்பாவிடத்துல கேளுங்க, அந்த ஞானம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. முழு பலத்தோட கேளுங்க, தகப்பனே இனி நானோ என்னுடைய பிள்ளைகளையோ யார் முன்னாடி, இது ஒரு நல்ல ஜெபம், இந்த ஜெபத்தை எல்லாரும் ஏறெடுக்கணும். ஆண்டவரே, இந்த மோசமான உலகம், இந்த வஞ்சிக்கிற உலகம், எந்த இடத்துல போனாலும் ஆண்டவரே ஏமாற்றாங்கன்னு தெரிஞ்சா உடனே எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்கப்பா, எனக்கு உடனே கற்று கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஏமாற்றுகிறவர்களை பார்க்கும் போது எனக்கு அந்த விசேஷித்த ஞானம் என்னிடத்துல வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீங்க டெய்லி ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, ஏசப்பா யாருடைய கையில நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஏமாறவே கூடாது. பாருங்க, சிம்சோன் என்கிற மகா பெரிய ராட்சதன் அந்த நாட்கள்ல பெலிஸ்தியருடைய ஆட்கள் தான் இவ்வளவு பெரிய பலசாலிகளா இருப்பார்கள். பெலிஸ்தியர் வம்சத்துல கோலியாத் இருந்தது போல நிறைய பேருடைய கட்டில்கள் அந்த நாட்களில் இருந்துச்சு. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய கட்டில்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த கட்டில்கள் பாத்தீங்கன்னா 15 அடி 16 அடி இருக்குமாமா, அவ்வளவு நீளமாய். அவ்வளவு உயரமான ராட்சத மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா கிறிஸ்தவத்துல இந்த யூதர்களுடைய இதுல சொல்லுகிற ஒரு மகா பெரிய ராட்சதன் யார் அப்படின்னா சிம்சோன் நின்னாலே எல்லாருக்கும் அவ்வளவு பயமா இருக்கும், அவ்வளவு பெரிய பலசாலி. ஆனா பாருங்க, ஒரு லேடி அவனை ஏமாத்தி தன்னுடைய மடியில படுக்க வச்சு அவனுடைய முடியெல்லாம் எடுத்து போட்டு திரும்ப அவனிடத்துல கேட்கிறாங்க, உன்னுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது. ஆனா அந்த இடத்துல இவன் பொய் சொல்லி எத்தனையோ டைம் ஏமாத்த பார்க்கிறான். ஆனா அவளுடைய வார்த்தையினால் அவன் சிக்குண்டு வருத்தப்பட்டு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாவற்றையும் அவன் சொல்லிட்டான். பாருங்களேன், சங்கீதம் 144வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். ஆமென். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அந்த லேடியினுடைய கையில மாட்டி தன்னுடைய பலனை, சத்துவத்தை எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் எப்படி நின்னா அப்படின்னு சொன்னா, ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு நபரா இருந்தான். இந்த சத்தத்தை கேட்கிற எந்த ஒரு ஆணா இருந்தாலும், எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும், ஒருவேளை நீங்க மறைக்கலாம், எத்தனையோ பேருக்கு மறைக்கலாம் உங்களுடைய கள்ளத்தனமான சில காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிறிய காரியங்கள், கணவனுக்கு மறைச்சு, மனைவிக்கு மறைச்சு, யாரோ ஒருத்தர் மேல நீங்க பற்றுதலா இருக்கலாம், விருப்பமா இருக்கலாம், அவங்க உங்களை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கலாம். தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு பணம் செலவு பண்ணாம அவங்களுக்காக பணம் செலவு பண்ணுகிற அளவுக்கு நீங்க இருக்கலாம். உங்களுடைய உழைப்பை பாதி அவங்களுக்கு கொடுத்திருக்கலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் அவர்களா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அவர்களை விட்டு வெளியே வராத பட்சத்திலே உங்கள் குடும்பம் திரும்ப கட்டப்படாது. மகளே, நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய், மகனே நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய், நீ சீக்கிரம் திரும்பி வருவாயானால் உன்னை மறுபடியும் கட்டுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க திரும்பி வராத பட்சத்திலே ஏமாறுகிறவருடைய முடிவு அது வித்தியாசமான முடிவுக்கு போய்விடும். அப்போ நம்ம டெய்லி ஜெபம் பண்ண வேண்டியது என்னன்னா, என்னை ஏமாற்றுகிறவருடைய கைக்கு என்னை என்ன பண்ணுங்கன்னா தப்பு வைப்பிறாங்க. வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் அப்படிதான் ஜெபிக்கணும். அந்நியனுடைய கண்ணுக்கு என்ன மறைச்சுக்குங்க, துஷ்டனுடைய கண்ணுக்கு என்ன மறைச்சுக்குங்க. பாருங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஏமாத்துறவங்களா இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஆசை காமிச்சு ஏதோ ஒன்று சொல்லி அப்படியே அவங்கள மனசை மாற்றி, பிள்ளைகளே, வாலிப தங்கச்சி தம்பி ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. நீ 2 தான் ஏமாறுவ. 1, நீ நம்புறதுனால ஏமாறுவ. நம்பர் 2, 2வது நீ வச்சிருக்கிற அன்புனாலே ஏமாறுவ. ஒரு மனுஷன் 2 விதத்துல ஏமாற்றப்படுறான். 1, அளவு கடங்காத அன்பு சிலரை ஏமாத்தும். இல்லை அப்படின்னா அளவு கடங்காத நம்பிக்கை ஒரு மனுஷனை ஏமாத்தும். ஒரு மனுஷனிடத்துல மனுஷன் அன்பு வைக்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. ஒரு மனுஷன் நம்புறதுலேயே என்ன இருக்குன்னா லிமிட்டேஷன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் மட்டுமே, உண்மை உள்ளவர் அவர் ஒருவர் மட்டுமே. எல்லாரும் கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏமாறவே மாட்டோம். நான் சாகிற வரைக்கும் யாரிடத்துலையும் நான் ஏமாறவே மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது. நம்ம சில நேரங்களில் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும், சில நேரத்தில் நம்ம அறியாமலே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சில இடத்துல ஏமாந்து போயிடுவோம். ஆனால்
ஒரு தேவனுடைய பிள்ளை, ஏமாற்றப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா அந்த ஏமாற்றத்தை கையாளணும். அந்த ஏமாற்றத்தை சரியா நீங்க கையாளலைன்னா அந்த ஏமாற்றம் உங்களை எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா மரணம் வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுரும். உங்களை தற்கொலைக்கு நேராக உங்களை வழிநடத்தும். உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் முடிச்சு போயிடும். அதனால ஒரு 3 காரியத்தை உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கு ஒருவேளை இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்றால் அது காரணம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் பேசவே மாட்டார். அவர் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக காரணம் இருக்கும். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஏமாற்றத்தை எப்படி கையாளணும் வாசிக்கலாம். வேதத்தை திறந்து ஒரு வசனம், ஆதியாகமம் 26வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் ரொம்ப ஏமாந்து போன ஒரு மனுஷன் யார் அப்படின்னா இந்த ஈசாக்கு. இந்த ஈசாக்கை குறித்து பொதுவாக வேதத்தில் வாசிக்கும் போது இவன் யார் அப்படின்னு சொன்னா, இவன் ரொம்ப ரொம்ப சாஃப்டான, ரொம்ப அமைதியான ஒரு புருஷன் தான் இந்த ஈசாக்கு. ஈசாக்கு வாயில்லாத பூச்சி, எதிர்த்து பேச தெரியாதவன், சத்தம் போட தெரியாதவன். பாருங்க, தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஆண்டவர் பலி செலுத்தணும்னு சொன்ன போது தன்னுடைய மகனாகிய ஈசாக்க கட்டைகளை எல்லாம் அடுக்கி அதன் மேல் அவர் என்ன பண்ணார், அவனை கட்டி படுக்க வச்சிட்டார். ஒரு வாலிப பையன். அந்த நாட்களில் ஈசாக்கு வாலிப பையன். ஆனா ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 100 வயசு அவருக்கு தாண்டிருச்சு. 100 வயதை தாண்டின ஒரு தகப்பனார், வாலிப வயதாய் இருக்கிற ஒரு மகன். அப்ப யார் இந்த இடத்துல ஜெயிப்பா? யார் இந்த இடத்துல மேற்கொள்ள முடியும்? இந்த இடத்துல இந்த அவுத்துறீங்களா இல்லையா? என்ன நினைச்சீங்க? என்ன சும்மா இப்படி கொண்டு வரலாம் நினைச்சீங்களா? என்னென்னமோ பேசியிருக்கலாம். ஆனா ஈசாக்கு வாய் திறவாத ஒரு பூச்சியை போல படுத்து கிடந்தான். தன்னுடைய தகப்பனார் கட்டைக்கு மேல வச்சு தன்னை கட்டுறாரு, கத்தியை எடுக்கிறாரு, கையில கத்தி எடுக்கிறாரு, தன்னுடைய தகப்பனார் கொல்ல போகிறார் அப்படின்னு அறிஞ்சு வச்சிருந்தான். ஆனா கூட தப்பிக்கிறதற்கு எந்த முயற்சியும் எடுக்காதவன் யார் அப்படின்னா ஈசாக்கு. ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு 100 வயசுல பிறந்ததுனால எனக்கு தெரியல, ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். ஆனா இந்த இடத்துல என்ன வந்ததுன்னா, ஏசேக்கு அப்படின்ற ஒரு இடத்துல அவனுடைய துறவை ரொம்ப வாஞ்சையாய் தோன்றுகிறார். ஐயோ, எங்க அப்பா சம்பாதிச்சது, எங்க அப்பாவுடைய சொத்து இப்ப என் கையில கிடைச்சிருக்குது. ரொம்ப கற்பனையோட பெரிய காரியத்தை யோசிச்சு அந்த துறவை தோண்டும் போது அந்த ஊர்காரங்கெல்லாம் அவனை ஏமாத்துறாங்க. இல்ல, இது உன்னுடையது இல்ல, நீ எப்படி இதை உன்னுடையதுன்னு சொல்லுவேன்? எழுதி வச்சிருந்தா உன்னுடையது ஆகுமா? அப்போ தன்னுடைய தகப்பனார் உண்டாக்கின தன்னுடைய நல்ல சொத்து, தன்னுடைய சொத்தை இவன் இப்ப ஏமாந்து விட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. சோ 2வது இடத்துல போறான். அங்க போய் வாஞ்சியோட கூட, சரி பரவாயில்ல, அந்த இடத்துல தான் தரல, இது எங்க அப்பாவுடைய தான், இந்த இடத்தை அவங்க ஏமாத்த முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல துறவை தோன்றுகிறான். வேதம் சொல்கிறது, அங்கேயும் அவர்கள் அவனோடு வாக்குவாதம் பண்ணி இது எங்களுடையது அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விடுவதற்கு எத்தனை பண்ணினார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, அவன் மறுபடியும் அந்த இடத்தை விட்டு இன்னொரு துறவை தோண்டி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தர் அங்கே அவனுக்கு இடம் உண்டாக்கினார். ஆமென். இந்த ஏமாற்றத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னா, சிலர் ஏமாந்த உடனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி இதுக்கு மேல நான் பண்ண முடியாது, எனக்கு இதுக்கு மேல எந்த காரியத்தை செய்வதற்குள்ள வசதிகள் எதுவும் இல்லை, நான் இந்த இடத்துல ஏமாத்திட்டேன், இல்ல என் சொந்தம் என்ன ஏமாத்திருச்சு, இல்ல என்னுடைய அண்ணன் தம்பி என்ன ஏமாத்திச்சு, இல்ல அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா வருவாங்க, நான் நல்லா வரமாட்டேன், எனக்கு கொடுக்கல. இப்படிப்பட்ட நினைவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கவே கூடாது. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை எத்தனை விசை அவர்கள் உங்களை ஏமாற்றினாலும் அவர்கள் ஏமாற்றினதை விட 10 மடங்கு அதிகமாய் திரும்ப கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஏமாந்த பணத்தை பல மடங்கு திரும்பி தருவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விட்ட பணத்தை திரும்பி தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கொடுப்பாரே, ஆனால் கர்த்தர் சித்னாவிலே இழந்தது, ஆமென், ஏசேக்கிலே இழந்ததை கர்த்தர் பல மடங்கு உங்களுக்கு ரகபோத்திலே தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, என்னை இப்படி ஏமாத்திட்டானே, இனி எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்னுடைய அப்பா கொடுத்ததை ஏமாத்திட்டான், எங்க அம்மா கொடுத்ததை ஏமாத்திட்டான், நான் சம்பாதிச்சதை ஏமாத்திட்டான், என் வாழ்க்கையே
முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்னு யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சோர்ந்து போகாதே, நீ மனம் தளராதே, நீ தொடர்ந்து முன்னேறு, நீ தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பி, நீ தொடர்ந்து காலடி எடுத்து வை. ஓ ஹalleluya! இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீ ஏமாந்ததை பல மடங்கு உனக்கு திரும்ப தருகிறவர். நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, இயேசுவே இப்பொழுது கரங்களை தட்டும் போதே என் பிள்ளை ஏமாந்த அந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்கட்டும், ஏமாந்த அந்த பணம் திரும்ப கிடைக்கட்டும். கர்த்தர் இனி ஆசீர்வதிக்கிற இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தருகிற கர்த்தர் நல்லவர். இதுவரையிலும் ஏமாந்தது போகட்டும், இதுவரையிலும் ஏமாந்தது போகட்டும். இன்னைக்கு முதல் எனக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அந்த இடத்துல ஏதோ கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், ஏதோ உங்களை அவர்களை ஏமாற்றினார்கள். ஆனா கர்த்தர் இன்னொரு வழியை கர்த்தர் நிச்சயமாய் திறக்காமல் இருக்கவே மாட்டார். என்னுடைய ஏமாற்றம் என்னுடைய முடிவல்ல, என்னுடைய ஏமாற்றம் என்னுடைய முடிவல்ல. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஏமாற்றங்கள் உங்களுக்கு முடிவு அல்ல. சொல்லுங்க, ஏமாற்றங்கள் உங்களுக்கு முடிவு அல்ல. ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய கடைசி நஷ்டம் அல்ல. உங்களை மறுபடியும் தொடர்ந்து தூக்கி எடுப்பதற்கு என்னுடைய தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்பிக்கை துரோகங்களை மாற்றுகிற தேவன். நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். உங்களை ஏமாற்றுகிறவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். உங்களை நம்பி நம்பி ஏமாற்றினவர்களை கர்த்தர் சொல்றார், அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை கிருபையாய் நடத்துவேன். ஹல்லேலூயா! யாரோ ஒருத்தருக்கு பேசலாம், என் பிள்ளை ஏமாந்து போயிடுச்சு. பாருங்க, சில கடந்த நாட்களில் ஒரு வாலிப தம்பி தங்கச்சி 2 பேரையும் சந்தித்தேன். அந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவளுக்கு 23 வயசு, 22 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. 23 வயசுல அந்த பிள்ளை என்கிட்ட வந்து நின்று அவள் சொல்றா, பாஸ்டர் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க, பாஸ்டர் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பையன் கூடவே நிற்கிறான். அந்த பையன் நான் கேட்குறேன், என்னப்பா இந்த பாப்பா இப்படி சொல்றாளே என்னன்னு கேட்டா, ஆமா பிரதர், எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன அப்படின்னா 24 மணி நேரமும் தன்னுடைய செல்போன்ல கேமே விளையாடிட்டு இருக்கிறாங்க. கேம் விளையாடிட்டு இருக்கிறான். ஒரு புருஷன், ஒரு கல்யாணம் பண்ணின பையன் ஒரு மனைவிக்கு சம்பாரிச்சு கொடுக்கறது இல்லை, ஒரு மனைவிட்ட ஒரு அன்பான வார்த்தையை பேசுறது இல்லை, ஒரு மனைவியை வெளியே கூட்டிட்டு போகல, ஒரு மனைவிக்கு எந்த காரியத்தையும் செய்யாம எப்ப பார்த்தாலும் எதிர இருக்கிறான். அப்படின்னா கேம்லயே உட்கார்ந்து இருக்கிறான். எப்பா எதுக்குப்பா நீ கல்யாணம் பண்ண அப்படின்னா, நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல. இல்லை, எங்கள் அம்மா அப்பாட்ட நான் அப்போவே சொன்னேன், அவங்க வற்புறுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க அம்மா அப்பாட்ட கேட்ட, நீ என்ன சிஸ்டர் பண்ணீங்க, உங்கள் பையன் இவ்வளோ மோசமாக இருக்கான்ல, நல்ல பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீங்கள் இப்படி கெடுத்துடலாமா அப்படி சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடாவது அவன் திருந்திடுவான்னு நினச்சேன் பாஸ்டர், திருந்திடுவான்னு நினச்சேன். பாருங்க, அவன் திருந்தவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் என்ன ஃபாதர் தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏற்கனவே அவள்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், நான் கேம் விளையாடுவேன் நான் சொன்னேன். நான் நிறைய பேசி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பெருசாக நான் இது பண்ணவே இல்லையே, நான் வற்புறுத்தி தான் கல்யாணம், எனக்கு பெருசாக இஷ்டம் இல்லை, எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு சொல்கிறாங்க, நான் சொல்லிட்டேனே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அதில் எந்த உணர்வும் இல்லை, எந்த ஈடுபாடும் இல்லை. இந்த புள்ள அந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே குமுறி 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 ஆள்றாங்க. பாஸ்டர், எங்கள் அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க, என் ஒருத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா, எவ்வளோ லட்சம் கடன் வாங்கினார் தெரியுமா, அவருடைய எத்தனை வருஷத்தினுடைய உழைப்பு தெரியுமா, இவ்வளவு லட்சம் பண்ணி இவ்வளவு கடன் பட்டு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் இன்னைக்கு என் கணவனார் கேம் விளையாடுறேன்னு நான் போய் நின்னா என் அப்பா என்ன பாஸ்டர் பண்ணுவார், நாங்கள் எல்லாருமே தூக்கில் தொங்கிட வேண்டியதான். அந்த 23 வயசுல அந்த பிள்ளை ஒரு தப்பும் பண்ணாமல் அந்த பிள்ளை அவ்வளோ ஏமாந்து நிற்கிறத பார்த்து அவ்வளோ வருத்தமாயிருச்சு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, நீ கவலைப்படாது, ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கு. ஆண்டவர் உன் குடும்பத்தை தூக்கி எடுப்பார். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நீ ஏமாறல்ல, நீ ஏமாறவே நினைச்சத கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். என் கர்த்தர் திரும்ப உனக்கு கொண்டு வருவார் அப்படின்னு அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி நான் அனுப்பி வச்சேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஒருவேளை அந்த சூழ்நிலையில் இருக்கலாம். பாஸ்டர், என் மகனை கொண்டு போய் வச்சு ஏமாத்திட்டாங்க, என் மகளை கொண்டு போய் வச்சு ஏமாத்திட்டாங்க, என் கணவனார் அப்படியே ஏமாத்திட்டாங்க, எங்க குடும்பமே இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருக்குது, நாங்கள் எழும்பவே மாட்டோம் போல தெரியுது. எத்தனை வருஷத்தினுடைய உழைப்பு, எத்தனை வருஷத்தினுடைய காரியங்கள், ஐயோ என்ன நினைக்கவே முடியல பாஸ்டர். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சோர்ந்தே போகாதே மகளே, நீ சோர்ந்தே போகாதே மகனே. ஏசேக்கில் உன்னை ஏமாத்தலாம், சித்தனாவில் உன்னை ஏமாத்தலாம், ஆனா கர்த்தர் உனக்கு ஒரு ரகபோத்தை தந்து உன்னுடைய ஏமாற்றங்களுக்கு ஈடு கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய ஏமாற்றங்களுக்கு ஈடு கொடுக்கிற ஒரு கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோடு, எனக்கு சகிக்கக்கூடிய பலன் தாரும், எனக்கு தாங்கக்கூடிய பலன் தாரும்,
ஆண்டவரே, எங்களுடைய ஏமாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஏமாற்றங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா, நம்பர் 1, ஏமாற்றங்கள் என் வாழ்க்கையினுடைய என்ன இல்லை அப்படின்னா முடிவு இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஏமாற்றங்கள் என் வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. கர்த்தர் ஒரு வழி எனக்கு அடைத்தால் இன்னொரு வழியை திறப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவார். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஏமாற்றத்தை எப்படி கையாளணும் அப்படின்னா, வாசிக்கலாமா? நீங்கள் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம். அப்சலோம் அம்னோனோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராயிமுக்கு சமீபமான பாலத்தேசரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேலையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரர்கள் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். அடுத்த வசனம். அவன் ராஜாவினிடத்திற்கு போய் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன், ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியோனோட வரும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். போதும், நீங்க வீட்டில் போய் இந்த வசனத்தை தொடர்ச்சியாக வாசிங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தாவீதுக்கு 2 பேர் இருக்கிறார்கள், 2 பசங்க இருக்கிறாங்க. ஒருத்தன் பேரு அம்னோன், இன்னொருத்தன் பேரு அப்சலோம். இவங்க 2 பேருமே மறுமணியாட்டியினுடைய பிள்ளைகள் தான். ஒருத்தன் அம்னோன், இன்னொருத்தன் அப்சலோம். இந்த அப்சலோமுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அவங்க பேர் தாமார். ரொம்ப அழகான ஒரு பிள்ளை, ஒரு நல்ல பிள்ளை தாமார். ஆனா இந்த அம்னோன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த தன்னுடைய தங்கச்சி ஆகிய தாமாரை உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்கள வீட்டுக்கு அழைச்சு ராஜாவினிடத்துல சொல்லி, எனக்கு தங்கச்சியை கொஞ்சம் அனுப்புங்க, அவ சாப்பாடு எனக்கு சமைச்சு கொடுத்தா நான் சரியாவேன்னு சொல்லி வஞ்சகமாய் அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு அந்த பிள்ளையினுடைய கையினாலே பணியாரங்களை சமைச்சு வச்சு அந்த பிள்ளைய படுக்கை அறைக்கு கூட்டிட்டு போய், அந்த பிள்ளை எத்தனையோ டைம் வேண்டானே, இது வேண்டாம், ஆகாது, இது செய்யாதீங்க, நான் வேணா உங்களை கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட எதுவுமே அவன் கேட்காம அந்த பிள்ளையை ஏமாற்றி அந்த இடத்துல வேதம் சொல்ற அந்த பிள்ளையை கற்பழித்தான். உடனே தன்னுடைய சொந்த சகோதரியை இப்படி பண்ணிட்டான், அதனால இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த அப்சலோம் அம்னோன் இடத்துல எதுவுமே பேசல. ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண, என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ கல்யாணம் பண்ணதான் சரியாகும், எதுவுமே சொல்லாம தன்னுடைய மனதிலேயே அவன் வைத்துக் கொண்டான். என்ன வச்சுட்டான் அப்படின்னா, ஒரு நாள் வரும், நீ என்னை ஏமாத்தினல, நீ என்னை ஏமாத்தினதுக்கு நான் பழி வாங்காம உன்னை விட மாட்டேன், நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன், நான் என்னைக்காவது ஒரு நாள் பழி வாங்குவேன், நான் எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் நான் பழி வாங்குவேன், எத்தனை பேரை வச்சு வேணாலும் நான் பழி வாங்குவேன். இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை அப்சலோம் மனசுக்குள்ள எடுத்து அதற்கான முயற்சி எடுத்து, வேதம் சொல்கிறது அதற்கான நாட்களை அவன் எதிர்பார்த்து காத்திருந்தான். சரி வரட்டும், 1 வருஷம் காத்திருந்தான், 2 வருஷம் காத்திருந்தான், பல வருஷங்கள் காத்திருந்து தன்னுடைய இருதயத்தினுடைய பழியை ஒரு நாள் தீர்த்தான் என்று வேதம் சொல்கிறது. நல்லா கவனிச்சுக்கங்க. ஏமாந்தவங்க இன்னொன்று நீங்க கையாள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, யார் நம்ம ஏமாற்றினார்களோ அவர்களை பழி வாங்கணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு உங்க வேலையை நீங்க பார்த்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். அவங்க உங்களை ஏமாத்தினது ரொம்ப பெருசு. நீங்க நினைக்கல, எப்படி பாஸ் அவனை விட முடியும், எப்படி நான் விடுவேன், எவ்வளோ ஏமாத்தினான் தெரியுமா அவன் என்ன, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான், என்னுடைய பணத்தை நாசம் பண்ணிட்டான், எங்க சமாதானத்தை நாசம் பண்ணிட்டான், எங்க வீட்டுக்கு பக்கத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான், என்னை பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப கேவலமா பார்க்குற அளவுக்கு கொண்டு விட்டான். இவன் ஒரே ஒருத்தனால நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சேன் தெரியுமா, இவனை ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பழி வாங்காம நான் விட மாட்டேன். எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல பாஸ்டர், நான் செத்தே போனா கூட பரவாயில்ல பாஸ்டர், என் வாழ்க்கை அழிஞ்சா கூட பரவாயில்ல பாஸ்டர், என்னை ஏமாத்தின இவனை பழி வாங்காம நாம் விடுறது இல்லைன்ற ஒரு தீர்மானம் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய இருதயத்தில் இருக்கலாம். நைட்டு படுக்கும்போது, டிராவல் பண்ணும்போது உங்க மனசு அதற்கான திட்டத்தை போட்டுட்டு இருக்கலாம். எப்படி இவனை சிக்க வைக்கலாம், எப்படி இவனை விளத்தலாம், எப்படி இவனை அடிக்கலாம், எப்படி இவனுக்கு பிரச்சனை பண்ணலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்ல மகனே, இல்ல மகளே, பழி வாங்குதல் உனக்குரியது அல்ல. ஏமாத்தின அந்த மனுஷனுக்கு நீ பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன் எதை விதைத்தானோ அதை அறுப்பான். உன்னுடைய ஏமாற்றம் உனக்கு ஒரு பெரிய பாடம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஏமாந்தது ஒரு பெரிய பாடம் இல்ல, நான் உன்னை அந்த ஏமாற்றத்திலிருந்து எப்படி வேண்டும் என்றாலும் தூக்கி எடுப்பேன்.
அலங்கரிப்பதற்கு கர்த்தரால முடியும். மனிதர்கள் உடைத்து போட்டிருக்கிறதை கட்டுவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஏமாந்து உடைந்து போனதை திரும்ப கட்டுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம நம்பர் 2, இரண்டாவது எடுக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்மானம் என்னன்னா, நான் மனசார நான் மன்னிக்கிறேன், நான் மனசார நான் மறக்கிறேன். என்னை ஏமாத்தினவங்களை நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, முழு பலத்தோட சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் பழி வாங்க மாட்டேன். சொல்லுங்க, நான் பழி வாங்க மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, நான் பழி வாங்க மாட்டேன். கர்த்தரே எனக்கு கிருபையா இறங்குகிற கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது உங்களுக்கு தேவையானது. இது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்முடைய திருச்சபைக்காக இப்பொழுது ஆண்டவர் இந்த இடத்த கொடுத்துருக்குறார். ஆனால் ரொம்ப அந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம். அப்போ அந்த கொஞ்சம் பணத்தை வைத்து ஒன்றுக்கும் ஆகாத ஒரு இடம், அந்த இடம் டிச்சு ஓரத்தில் இருக்குது. அப்போ அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார். அப்போ எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் இவருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னா இந்த இடத்த நம்ம வாங்கிடலாம். அந்த இடம் அன்னைக்கு ஒரு 2 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாங்கிடலாம். வாங்கிட்டோன்னா திருப்பி நம்ம ஒரு 5-6 வருஷம் தாண்டி வித்துட்டோம்னா ஒரு 2-3 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதை நம்ம ஊழியத்துக்கு பயன்படுத்தலாம். நீ ஆனால் முயற்சி எடுக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னவர் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். அந்த இடத்தை வைத்திருக்கிற நபரும் எங்கிட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணி, சார் இந்த டைமில் எனக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்ன உடனே, சரி பிரதர் நான் அதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி, அன்றைக்கு அவ்வளோ சிரமம், அவ்வளோ சூழ்நிலைகள். ஆனால் அதை பண்ணி இதை பண்ணி காசை கையில் கொடுத்தா அந்த மனுஷன் அப்படியே குறுக்க திரும்பிட்டு 1 வாரம் தாண்டி, நான் எழுதி தர மாட்டேன், நான் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், எனக்கு இன்னும் 2-3 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தால் தான் நான் பண்ண முடியும். இந்த பணத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் என்ன திட்டுறாங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன திட்டுறாங்க. சரி பரவாயில்ல பிரதர், நீ தரவே வேண்டாம், நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்பி கொடுக்கலான்னு பார்த்தா, இல்லை நான் அதை செலவு பண்ணிட்டேன், நான் எப்படி அதை திரும்பி கொடுப்பேன் அப்படின்னா எனக்கு ஒரு 3 வருஷம் டைம் கொடுங்க, 5 வருஷம் டைம் கொடுங்க. என்னை ஏற்பாடு பண்ணி விட்ட அந்த நபர் இந்த சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான நபர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் இவனை இப்படியே விட்டா வலிக்காகாது, இவனை எந்த விதத்தில் எடுக்கணுமோ அந்த விதத்தில் தான் எடுக்கணும். ஆடுற மாட்டை ஆடி தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடி தான் கறக்கணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எதுவுமே செய்யாதீங்க பிரதர், எதுவுமே செய்யாதீங்க பிரதர். எத்தனையோ பேசி பார்த்ததுக்கு அப்புறம் கூட நான் சொன்னேன், இது ஆசீர்வாதமாக இருக்காது பிரதர், உங்களுக்கு இது நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு மனுஷனை கசைக்கு பிழிஞ்சு நீங்கள் அந்த பணத்தை வாங்கி ஆசீர்வாதமாகவே இருக்க முடியாது. எத்தனையோ சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த மனுஷன் பணத்தையும் கொடுக்கல, அந்த காரியத்தையும் செய்யலை. அதற்கு பிறகு என்ன பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்னா, அந்த மனுஷன் கேட்டது மாதிரியே எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் அந்த காரியத்தை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. மனசு நொந்து, மனசு வருத்தப்பட்டு அந்த காரியத்தை செஞ்சோம். ஆனால் நான் எடுத்த ஒரு பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு அதனால் நஷ்டம் வந்தால் கூட பரவாயில்ல, அதனால் நான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா, அந்த மனுஷனை பழி வாங்கணுன்ற ஒரு விஷயத்தில் நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தேன். அந்த தீர்மானம் எடுத்தேன். நான் நம்புகிறேன் கர்த்தர் கைவிடவே இல்லை, கர்த்தர் கைவிடவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலகம் சில நேரத்தில் நமக்குள்ளே எழும்புற அந்த டெம்டேஷன்ஸ் ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்சிட்டாலே நம்மளால் சமாதானமாக இருக்க முடியாது. அவ்வளோ கோபம் வரும், அவ்வளோ கோபம். ரொம்ப உண்மையில புரியுது அதனுடைய வருத்தம் எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியும். அதனுடைய கஷ்டம் எவ்வளவு. நிறைய பேருடைய வாழ்க்கையில தூக்கமே போயிடுச்சு, நிறைய பேருக்கு சாப்பாடே போயிடுச்சு, நிறைய பேருக்கு அதனால பெரிய பிரஷர் உண்டாயிருச்சு. நான் இப்படி ஏமாத்துட்டேனே பாஸ்டர், நான் இப்படி ஏமாத்து, என்னமாவது ஒன்றும் பண்ணணும் பாஸ்டர், அவனை என்னமாவது பண்ணணும். கர்த்தர் நான் யாரையுமே சபிச்சதில்லை, ஆனா அந்த நபரை நான் சபிக்கிறேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாய் பேசுகிறார், பழி வாங்குதல் உங்களுக்குரியது அல்ல. ஆமென் சொல்லுங்கள். என்னை ஏமாத்தினவங்களை நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறத விட, என்னை ஏமாத்தினவங்க மத்தியில் என்னை உயர்த்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் காலடி எடுத்து வைக்கும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் கரங்களை முழு பெல்லத்தோட தட்டி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த திருமண வாழ்க்கையில ஏமாந்து போறாங்க பாருங்களேன். அப்படின்னா பொண்ணை குறித்து ரொம்ப பெருமையாக சொல்லி பெரிய கற்பனையோட கல்யாணம் பண்ணினா அவங்க சொன்னது ஒன்றுமே அங்கே இருக்காது. அதே போல் பையனை குறித்து பெரிய கற்பனையோடு சொல்லி கல்யாணம் பண்ணி முடித்தா அவங்க சொன்னது ஒன்றுமே இருக்காது. இந்த மனத்தாங்க இருக்கு பாருங்களா. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க, இன்றைக்கி இருக்கிற பசங்க இப்படி கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனால் இப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னால், வேண்டாம் எனக்கு இவன் அப்படின்னு
துரத்தி விடுகிற இல்லைன்னா வேண்டான்னு சொல்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் யாருடைய வாழ்க்கை ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னா யாக்கோபுனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவருடைய மாமனார் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுவும் எத்தனை வருஷத்தினுடைய கற்பனையில மண்ணு போட்டார் தெரியுமா? 7 years, 7 வருஷம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 7 வருஷம் ஒரு சம்பளத்தை கூட வாங்காம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு கற்பனை மேல கற்பனை. அந்த பொண்ணை குறித்து யோசிச்சு இந்த பொண்ணை தான் எனக்கு கிடைக்கிற, இந்த பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்யறது தப்பு இல்லைன்னு சொல்லி தன்னுடைய அந்த 7 வருஷமும் அவனுக்கு எப்படி இருந்துச்சாமா? 7 நாள் மாதிரி இருந்துச்சாமா. எந்த அளவுக்கு அந்த பிள்ளையை நேசிப்பான் பாருங்களேன். அவ்வளோதான். இன்னைக்கு நைட்டு கல்யாணம், நமக்கு 7 வருஷம் நம்ம பாடுபட்டதுக்கு இன்னைக்கு நம்ம அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லி ராத்திரியில் கல்யாணம் முடிச்சு காலையில் பார்த்தா அவங்க மாமனார் தான் நினைச்ச, தான் நேசித்த, தான் 7 வருஷம் பாடுபட்ட அந்த பொண்ணை மாற்றி அவனுக்கு வேண்டான்னு சொன்ன, அவனுக்கு பிடிக்காத இன்னொரு பொண்ணை கொண்டு போய் நிற்க வைக்கும்போது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க, எப்படி இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அதனால கர்த்தருடைய கண்கள் யார் மேலே வந்துச்சு அப்படின்னா லேயாள் மேலே வந்துருச்சு. யாக்கோபுக்கு நெடுநாள் குழந்தை இல்லை அப்படின்ற அந்த வாக்கியத்தை கொடுத்தது யார் அப்படின்னா லேயாள் தாங்க கொடுத்தாங்க. அவனிடத்திலிருந்து பிறந்த பிள்ளைகளிலே ரூபன் தாங்க முதல் தரமானவனாக இருந்தான். அவங்களிடத்திலிருந்து பிறந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ இன்றைக்கு யாரோ ஒருத்தர் இருக்கலாம், ஏதோ ஒரு வாலிப தம்பி இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க பாஸ்டர், என் மனைவியினுடைய கேரக்டர் நான் நினைக்கிறது மாதிரி இல்லை, என்னுடைய கணவனாருடைய கேரக்டர் என்ன நினைக்கிற மாதிரி இல்லை, என் மருமகளை குறித்து சொன்னது வேற மாதிரி சொன்னாங்க ஆனால் வேற மாதிரி இருக்கா, என் மகனை குறித்து என் மருமகனை குறித்து சொன்னது வேற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ வேற மாதிரி இருக்கா. யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் நினைச்சிட்டே இருக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய சித்தம் இல்லாமல் உங்க கையில் வந்திருக்காது. நீங்க நினைச்ச கேரக்டர் அவங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா நீங்க நினைச்ச கேரக்டரை அவங்களுக்குள்ள கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கண்டிப்பா மாறும். அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுறதுக்கு வல்லவர. அந்த மருமகளை கர்த்தர் மாற்றுவார், அந்த மருமகனை கர்த்தர் மாற்றுவார், அந்த பிள்ளையை கர்த்தர் மாற்றுவார், அந்த பையனை கர்த்தர் மாற்றுவார். நான் நம்புகிறேன், கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணுவீர்களே ஆனால், வேத வசனத்தில் உடன்படிக்கை பண்ணுவீர்களே ஆனால், நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இது உங்க சமூகத்தில் வச்ச உடன்படிக்கை, இது கண்டிப்பா மாறக்கூடாது. நீங்க எனக்கு ஏற்ற மனைவியாக, எனக்கு ஏற்ற கணவனாக மாற்றி தருவதற்கு தேவனால் முடியும், தேவனால் முடியும். பாருங்க, கல்யாணம் பண்ணி பிடிக்காம வாழ்ற ஒரு பிடிக்காத ஒரு மனைவியோட, பிடிக்காத ஒரு கணவனாரோட எப்படி வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? ஆனால் நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு பிடிக்கணும். சிலர்லாம் விளையாட்டா சொல்றாங்களா என்னன்னு தெரியல, முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பாஸ்டர் கூப்பிடுங்கடா, கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை பார்த்த புரோக்கர் எங்கடா இருக்கான் பிடிக்கடா அவனை பார்க்கணும்டா அப்படின்னுலாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த வெறுப்புல, இந்த கோபத்தில் இல்லை, இந்த குடும்ப வாழ்க்கையில் சில நேரத்தில் மேடு பள்ளங்கள் இருக்கும். ஆனால் உங்களுக்குன்னு ஒருத்தரை கர்த்தர் கொடுப்பாரே, ஆனால் நீங்கள் சோர்ந்தே போகாதீங்க, மனசை தளரவே விடாதீங்க. கர்த்தர் அவரை மாற்றுவார், கர்த்தர் அவர்களை மாற்றுவார். ஆண்டவரால் மாற்ற முடியாத கடினமான இருதயம் என்று ஒன்று இல்லை, அவரால் நிச்சயமாக மாற்ற முடியும். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக என்னுடைய ஏமாற்றத்தை நான் எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னா, நான் ஏமாறும் போது நான் யாரால ஏமாற்றப்பட்டேனோ அவர்களை பழி வாங்கணுன்ற அந்த காரியத்தில் நான் ஈடுபடுறதில்லை. ஆனால் அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும்னு தான் கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்துகிறவர். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, ஏமாந்த இடத்துலையே இருந்துடாதீங்க. ஒரு இடத்துல நீங்கள் ஏமாந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக 10 வாசலை திறக்கிறதுக்கு வல்லவராயிருக்கும். ஒரு வழி அடைந்தாலும் எனக்காக 7 வழியை கர்த்தர் திறக்கிறதுக்கு வல்லவராயிருக்கும். நம்பர் 2, ஏமாந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது ஆலோசனை என்ன அப்படின்னா, நீ யாரால் ஏமாந்தியோ, நீ யாரால் ஏமாற்றப்பட்டாயோ அந்த ஜனங்களை, அந்த மனிதர்களை பழி வாங்குறதுக்கு நீங்க ஆரம்பிக்கவே வேண்டாம். அதற்கு மாறாக கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயம் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். தீர்மானம் எடுக்கிறீங்களா? நீ எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் இன்னைக்கு நீங்க உன மனசுல முயற்சி எடுங்க. யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் தெளிவா பேசிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். பழி வாங்குறது எனக்குரியது அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். பழி வாங்குறதுல எனக்குரியது அல்ல. சொல்லுங்க, மனசார சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இன்னைக்கு மன்னிங்க, ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்வார். நீங்க இன்னைக்கு அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வாங்க, இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். என்ன செஞ்சாலும் நான் பழி வாங்க மாட்டேன் ஆண்டவர், அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக
இந்த ஏமாற்றத்தை எப்படி கையாளணும் அப்படின்னா வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புஸ்தகம், சாரி, நீங்கள் வந்து 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து. அந்த மனுஷன் யோவாவை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசை நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவினுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. கவனிங்க, நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இது என்ன அப்படின்னா, தாவீதுனுடைய ஒரு பெரிய படை தளபதி யார் அப்படின்னா யோவாப். கவனிங்களா, தாவீதுனுடைய பெரிய படை தளபதி யோவாப். அப்போ இந்த யோவாப் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த அப்சலோம் என்கிற இந்த மனுஷன் வந்து இப்போ முன்னாடி வாசிச்சோம்ல, இந்த அம்னோனுடைய தங்கச்சியாகிய தாமாரி நிமித்தம் அம்னோனை இந்த அப்சலோம் கொன்றுவான். கொன்ன உடனே ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவன் பட்டணத்துக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி அவனை தூரத்தில் வச்சிருப்பாரு. இந்த தூரத்தில் இருக்கிற இந்த அப்சலோமை ராஜாவுடைய படை தளபதியாகிய யோவாப் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராஜாவுக்கு முன்னாடி ஒரு அம்மாவை செட் பண்ணி ஒரு நாடகத்தை போட்டு அந்த அம்மாவுடைய பிள்ளை வெளியே இருக்கிற மாதிரி நடிச்சு, உடனே ராஜா ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்ட உடனே ரொம்ப அழகா அந்த நாடகம்னு தெரியாம ராஜாவுடைய பிள்ளையை உள்ள கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்து இந்த யோவாப் வந்து அப்சலோமை திரும்ப ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு, எருசலேமுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இப்போ தாவீது வந்து மன்னிச்சு சரிப்பா நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்றாரு. ஆனா இந்த யோவாப் இந்த அப்சலோமை உள்ள கொண்டு வர்றதுக்கு காரணம் இருக்குது. இவனுக்கு என்ன ஆசை வந்துச்சு அப்படின்னா, தாவீதோட படை தளபதியாக இருந்து தாவீதை அந்த இடத்தை விட்டு தூக்கிட்டு இவனை அந்த அப்சலோம் அந்த இடத்துல கொண்டு வந்து முழு ஆளுகையும் இவன் பண்ணணும்னு நினைச்சு இந்த ட்ரிக்கான வேலையை செய்யறாரு. இது யாருக்குமே தெரியல. இப்போ அப்சலோமை உள்ள கொண்டு வந்து அப்சலோமை தன்னுடைய கைக்குள்ள வச்சு மோட்டிவேட் பண்ணலாம்னு நினைச்சா, அப்சலோம் வந்து ரொம்ப அரகண்டான ஒரு ஆள். அப்படின்னா எடுத்தன் கவுத்தன் அந்த ரவுடித்தனம் எல்லாமே அப்சலோமுக்குள்ள இருக்கும். போடா அப்படின்னு சொல்ற ஒரு ஆள்னு வச்சுங்களேன். இந்த யோவாப் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு, நான்லாம் வர முடியாது. உடனே இவன் சொல்றான், நான் ஒன்னும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்து உள்ள கொண்டு வந்தவன் நானு, என் வார்த்தையை நீ கீழ்ப்படிய மாட்டேன்னு கேட்டா, உன் வார்த்தையெல்லாம் கீழ்ப்படிய முடியாதியா? உடனே இந்த அப்சலோம் மேல இந்த யோவாவுக்கு ரொம்ப கோபம் வருது. நான் கொண்டு வந்தவன், அவங்க அப்பா கோபத்தை தனிச்சு நான் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்தா நீ எனக்கே விரோதமா பேசுறியா? உன்னை முடிச்சு கட்டுவேன்னு பிளான் பண்ணி இப்போ அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும்போது தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா யுத்தம் நடக்கும்போது என் மகனை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்கப்பா, அவனை கொன்றாதீங்கப்பா, அவன் மேலே எதுவுமே படாம பார்த்துக்குங்கம்மான்னு சொல்றாரு. ஆனா இவனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா, அப்சலோம் அழிச்சிடணும். இப்போ அப்சலோமுக்கு முடி நிறைய இருக்கும். இந்த யுத்தம் இவன் குதிரையில யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறான். யுத்தம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கர்வாலி மரம் வந்து மேலே வந்து இவனுடைய தலைக்கு மேலே ஒரு கர்வாலி மரத்தினுடைய ஒரு கொப்பு வந்து சாஞ்சிருக்குது. இவன் வந்து குதிரையில வேகமாய் போய் கொண்டிருக்கும் போது இவனுடைய முடி பறக்குது பாருங்களேன். இந்த முடி பறந்து கரெக்டா அந்த கர்வாலி மரத்தினுடைய அந்த கிளையில வந்து சுத்திருச்சு. இப்போ குதிரை முன்னாடி போயிருச்சு. அப்சலோம் வந்து தன்னுடைய முடி மாட்டி அவ தொங்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒருத்தன் வந்து சொல்றான், இந்த மாதிரி ராஜாவுடைய குமாரனுடைய அப்சலோமை பார்த்தேன், கர்வாலி மரத்துல தொங்கிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே யோவாப் அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஏப்பா அவன் அங்கே ஒரே குத்தி போட வேண்டியதானே, கொன்ற வேண்டியதானே, எதுக்கு விட்டுட்டு வந்த? அதுக்கு தான் அந்த மனுஷன் யோவா பார்த்து சொல்றாரு, எனக்கு என் கையிலே 1000 வெள்ளிக்காசுகளை நிறுத்து கொடுத்தா கூட ராஜாவுடைய மகன் மேல நான் என்ன பண்ண மாட்டேன். அது சொன்னது மட்டும் இல்ல, ராஜா உங்கள்கிட்ட 3 பேர்ட்ட தானே சொல்லியிருக்கிறாரு பிள்ளைய பத்திரமா பார்த்துக்குங்கன்னு, நீங்க அவரை கொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ஆனா இந்த யோவாப் எதையுமே காதுல வாங்கல. தன்னுடைய மகனாகிய அப்சலோமை அந்த இடத்துல அந்த கர்வாலி மரத்திலிருந்து அவனுடைய அந்த முடியை வெட்டி கீழே போட்டு, வேதம் சொல்கிறது ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அடின்னு அடிச்சு அவன் அந்த இடத்துல கொன்னுட்டாங்க. ராஜாவுடைய மகனாகிய அப்சலோம் செத்தான். யுத்தம் நின்றுச்சு அப்படின்ற செய்தியை ராஜாவுக்கு கேட்ட உடனே ராஜா ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன கேட்டார் அப்படின்னா, என் மகனாகிய அப்சலோம் சுகமா இருக்கானா, சுகமா இருக்கு, இந்த வார்த்தையை தான் கேட்டார். அதுலயும் ஒரு ஆள் செட் பண்ணியிருந்தான், நீ ஃபர்ஸ்ட் போனவன் யுத்தத்துல ஜெயம் நமக்கு மட்டும் சொல்லு, அடுத்து போறவன் அப்சலோம் செத்தான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு அவ்வளோ அழகா யோவாப் தந்திரமா செஞ்சு முடிச்சிட்டான். ஆனா தாவீதுக்கு ரொம்ப துணையா இருந்தவன் யார் தான்? இந்த யோவாப். அவனுடைய படை தளபதி இந்த யோவாப். ஆனா எல்லாத்தையும் இந்த தாவீது என்ன பண்ணானா, என் மகனை நீ கொண்டல பாரு, உனக்கு என்ன பண்றேன் பாரு. அந்த நேரத்தில் தாவீது யோவாவுக்கு விரோதமாகி என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய மனசுலயே வச்சிருந்து இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இனி யோவாப்பை நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ப கூடாது. அவ்வளவுதான். தன்னுடைய மகனாகிய அப்சலோமை என்றைக்கு யோவாப் கொன்னானோ அதற்கு பிறகு ராஜா வந்து தனக்கு எவ்வளவு யோவாப் உதவியா இருந்தாலும் அவன் பேர்ல என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு புள்ளியை வச்சுட்டான்.
இவருடைய ராஜ்யபாரம் முடிஞ்சு சாலோமன் ராஜ்யபாரம் பண்ணுகிற வர்ற காலத்துல ஒரு வசனம், நீங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள், ஸோ 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரிகோவில் இருந்து இல்ல 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம் 22. அப்சலோம் அம்னோனுடைய நன்மை ஆகிலும் தீமை ஆகிலும் பேசவில்லை, கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 வருஷம் சென்ற பின்பு நீங்க சாரி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேயருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலேயே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தின் அறையில் உள்ள கச்சையினாலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சினாலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய தலைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க விட்டாதிரு. நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்படி வாசிக்கும் போது உங்களுக்கு புரியாது. இப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யோவாவை குறித்து தாவீது அவனுடைய மகனாகிய சாலோமனுக்கு ஒன்னு சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல வர சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்ல? அப்படின்னா யோவாப் அப்படின்றது யார் அப்படின்னா தாவீதுனுடைய படை தளபதி. இந்த யோவாப் ராஜாவினுடைய மகனாகிய அப்சலோம் அவருக்கு விரோதமாக எழும்பும் போது யோவாவை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளையை மட்டும் பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த யோவா அப்சலோம் மேல் இருந்த அந்த கசப்பினால அப்சலோமை கொண்டு போட்டுறான். இப்ப தாவீதின் இடத்துல அதுக்கும் ஒரு ஆக்ஷன் போட்டு, உங்க பிள்ளை இப்படி செத்துச்சு, நான் என்ன பண்ண முடியும், நீ எப்படி துக்கமா இருக்கலாம்? தாவீது தன்னுடைய மகனுக்காக அழுறாரு. அப்சலோமே என் மகனே என் மகனேன்னு அழுறாரு. அப்ப யோவா பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க பிள்ளைக்காக இப்ப அழலாமா? நீ அழக்கூடாது. ஏன் அப்படின்னா யுத்தம் உங்க பிள்ளைக்கும் நம்ம ஜனத்துக்கும் நடந்திருக்குது. இப்ப நம்ம ஜனம் உங்களுக்காக தான் போரிட்டு இருக்காங்க. நீங்க இப்போ உங்க பிள்ளைக்காக அழுதுங்கன்னா நம்ம ஜனம் உங்களை தப்பா நினைக்கும்னு சொல்லி தாவீதை ஒழுங்கா அளவுட விடாதது யாரு சொல்லுங்க? அவ்வளவு தந்திரசாலி, அவ்வளவு கிரிமினல். ஆனா தாவீதுக்கு ரொம்ப முக்கியமானவன் யாரு? யோவா. உரியாவினுடைய மனைவி பட்சேபாளை தனக்கு மனைவி ஆக்கி கொள்ளும் போது உரியாவினுடைய கையில அவனுடைய மரண சாஸ்திரத்தை எழுதி இவன் ஒரு சுருட்டி கொடுவாங்க தெரியுமா? யார் கையில கொண்டு போய் கொடுன்னு சொல்லுவார் அப்படின்னா யோவாப் கையில கொண்டு போய் கொடுன்னு சொல்லுவான். இந்த யோவா பிரிச்சு படிச்சுட்டு உரியாவை இந்த யுத்தத்துல கொன்று அப்படின்னு யோவாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கும். அந்த கடிதத்தை வாசிச்சுட்டு தன்னுடைய ராஜா தப்பு பண்றாருன்னு தெரியும். ஆனா ராஜாவுக்கு உடந்தையா நின்று உரியாவை கொல்றதுக்கு சப்போர்ட் பண்ணதான் யோவா. அவ்வளவு தாவீதுக்கு விசுவாசமா இருந்தவன் தான் யாரு? ஆனா தன்னுடைய மகனை கொன்ன உடனே இவ்வளவு நம்பிக்கை மேல வச்சிருந்தேன், நீ என்னை இப்படி ஏமாத்திட்டல, நீ எப்படி ஏமாத்திட்டல, அவனை பதவியிலிருந்து எடுக்கல, அவனை கொல்றதுக்கு ஆள் அனுப்பல, நீ போயிருன்னு சொல்லல, மனசுலயே வச்சிருந்து தன்னுடைய மகனாகிய சாலோமன் ராஜ்யபாரத்தில் வரும்போது அவன்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யோவாவை நீ தப்பு கணக்கு போடாத, அவன் எனக்கு நல்லவன் தான், அவன் இந்த ராஜ்யபாரத்தின் விரிவாக்கத்துக்கு ஒரு காரணமா இருந்தவன் தான். ஆனா அவன் ரொம்ப துரோகி, அவன் ரொம்ப மோசமானவன், எங்க அப்பா அவனை தூக்கலையே, எங்க அப்பா அவனை வச்சிருந்தாரே அப்படின்னு நினைக்காத, அவன் செஞ்ச தீமை என் மனசுக்குள்ள இருக்குது. நீ ராஜ்யபாரம் பண்ண வரும்போது ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னா யோவாவுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் தாவீது கண்ணை மூடுறாரு. அப்போ நம்ம ரொம்ப ஞானமா இருக்கணும், ரொம்ப ஞானமா இருக்கணும். சில இடத்துல சிலர் ரொம்ப ஏமாற்றுவாங்க, நமக்கு தெரியும் பச்சையா இவங்க என்ன பண்றாங்க, ஏமாத்துறாங்கன்னு தெரியும். ஆனா தெரிஞ்சா கூட அந்த இடத்துல என்னதான் இருக்கணும்னா, ஏன் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்த இடம் ரொம்ப பெரிய இடமா இருக்கும். அந்த இடத்தை விட்டு நீங்க புடுங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய நஷ்டம், பெரிய விளைவு, பெரிய ஆபத்து. ஆனா உங்க மனசுல
அவங்கள நம்ப கூடாது என்கிறத நீங்க டிசைட் பண்ணிடணும். ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த இடத்திலிருந்து அவர்களை கையாளுவது. சிலர் ரொம்ப தப்பு பண்ணுவாங்க, ஏமாத்துறாங்கன்னு தெரியும், இவங்க ரொம்ப, ஆனா திரும்ப திரும்ப நம்புறது, திரும்ப திரும்ப ஏமாறுறது. ஒரு டைம் ஏமாந்த உடனே இந்த மனுஷனுடைய புத்தி இப்படின்னு உங்களுக்கு கண்டுக்க தெரியாது. ஒரு டைம் பேச்ச மாத்தின உடனே இந்த மனுஷனுடைய மோட்டிவேஷன் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அவன் 1000 வார்த்தை சொல்லட்டும், ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு காரியத்தை நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய மோட்டிவேஷன் உங்களை ஏமாத்துறது தான் அப்படின்ற ஞானத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் மனசுல வைக்கணுமே தவிர அவங்கள்ட்ட என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, ஏமாந்துடக்கூடாது. ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு மளிகை கடைக்காரரை சந்தித்தேன். அப்போ அவர் எனக்கு ஒரு ஜெப குறிப்பு சொன்னார். என்ன ஜெப குறிப்பு சொன்னார்னா, பாஸ்டர் நல்ல ஒரு வேலையாளுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு நல்ல வேலையாள் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவருடைய கடையில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவர் ரொம்ப நல்லா வேலை செய்வார், இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவானவர்னு எனக்கு தெரியும். உடனே அவரை பார்த்து கேட்டேன், ஏன் பிரதர், அவருடைய பேரை சொல்லி, அந்த பிரதர் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், அவர் உங்க கூட இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் அவர் என் கூட தான் இருக்காரு, அவரை கூட தான் வச்சிருக்கிறேன், அவரால் எனக்கு ரொம்ப நிறைய நன்மை நடந்திருக்குது. ஆனால் போன சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய காரியத்தை கண்டுபிடிச்சேன், அவர் கல்லாப்பட்டியிலேருந்து நான் இல்லாத நேரத்தில் பணம் திருடுறாரு பாஸ்டர், அவர் திருடன் கண்டுபிடிச்சேன். உடனே எனக்கு கோவம் வந்துச்சு, என்ன பிரதர் திருடன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி பிரதர் உள்ளே வச்சிருக்கீங்க, எதுக்கு பிரதர் உள்ள வச்சிருக்கீங்க? ஐயோ பாஸ்டர் மொத்த வேலையும் அவனுக்கு தான் தெரியும், எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு அவனை தான் தெரியும். இப்போ அவனை மட்டும் தூக்கிட்டோன்னா கடையை இழுத்து முடிச்சு நான் வீட்டில் உட்காண்ட வேண்டியதான். அதுக்காக சரி என்னதான் பண்ணீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, கடைக்கு அந்த கல்லாப்பட்டிக்கு மேலே ஒரு சிசிடிவி கேமரா மாட்டினேன். சிசிடிவி கேமரா மாட்டி அந்த கல்லாப்பட்டியில் இருக்கிறவட்ட சொன்னேன், எப்பா வரவங்க நிறைய பேர் காசு கொடுக்காம போகிறாங்க போல தெரியுது, அதனால் கொஞ்சம் வாட்ச் பண்ணிடுவோம் அப்படின்றது சிசிடிவி கேமரா மாட்டியிருக்கிறேன், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொன்னு அவனுக்கு தெரியாமலேயே சொன்னேன்னு. உங்களுக்கு பெரிய ஞானம் பிரதர். இல்லை வேற என்ன பாஸ்டர் பண்ணுறது, இன்னொருத்தர் உருவாகிற வரைக்கும் இவரை வச்சுதான் நம்மளா இருந்தா ஏமா அந்த அடுத்த நிமிஷத்தை சட்டையை பிடிச்சி நாய வெளியே போ, நம்பிக்கை இல்லாதவன், துரோகி, இப்படி பண்றவன் அப்படி பண்றவன், நீ ஏன் இப்படி பண்ண, நீ எல்லாம் இப்படி பண்ணுவியா, நம்ம கத்தி கூப்பாடு போட்டு அப்படியே நம்ம ஒதுக்கி தள்ளிடுவோம். ஆனா இந்த தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒருத்தரால ஏமாந்துட்டீங்கல்ல, ஒருத்தவங்களை ஏமாத்திட்டாங்கல்ல, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்டனை கொடுக்கவோ ரியாக்ட் பண்றதோ நம்முடைய வேலை அல்ல, என் மனதிலே வைத்துக்கொண்டு இனி நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன்னா, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இனி உன்னை நம்ப மாட்டேன். ஆனா நிறைய பேர் சிம்சோனுடைய அக்காவும் சிம்சோனுடைய அண்ணனாவும் இருக்கிறீங்க. சொல்றது புரியலையோ? இங்கே இருக்கிறவங்களுக்கும் சிம்சோனுக்கும் நல்ல சம்பந்தம் இருக்கு. நிறைய பேர் சிம்சோனுடைய அத்தையும் மாமாவும் மச்சானும் தம்பியும். ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு விசை உன்னுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது அப்படின்னு அந்த லேடி கேட்ட உடனே, என்ன பச்சையான அகரினார் கயிறுகளினாலே கட்டினால் என் பலம் என்னை விட்டு போய் நான் மற்ற மனுஷங்களை போல பலட்சியம் ஆயிடுவேன் சொன்ன உடனே, சொன்ன அடுத்த நிமிஷத்துல தெளிலால், சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரூமுக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தரும் கடித்து தடிய கம்ப தூக்கிட்டு வந்து இவனை அப்படியே அடிக்க நிற்கிறான். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் இறங்குறார், அவன் மேல் கட்டப்பட்டிருக்கிற அந்த கயிறு நெருப்பு பட்டது மாதிரி அப்படி வெறிக்குது. உடனே உணர்வு வேண்டாமா? அடுத்த டைம், சிம்சோனே உன்னுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்குது அப்படின்னு கேட்கும்போது, பொல்லாத பிசாச என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஏற்கனவே ஒரு டைம் என்னை ஏமாத்தின, இனி மறுபடியும் என்னை ஏமாத்துறியா, உனக்கு இந்த அடுத்த நிமிஷமே பெட்டியை கட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா சிம்சோன் காப்பாற்றப்பட்டிருப்பாரா? ஹலோ, சிலருக்கு என்ன எண்ணமோ தெரியல, இன்னுமா இப்படிமா இருப்பீங்க, அவன் அம்பட்டமா ஏமாத்துறான்னு கேட்கல, சத்தமா தெரியுதா இல்லையா? அந்த பையன் ஏமாத்துறான், அந்த புள்ளை ஏமாத்துறது, மகன் ஏமாத்துறான், ஏற்கனவே ஒரு டைம் இப்படிதான் ஏமாத்துறான்னு தெரியும். ஆனாலும் மறுபடியும் 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 ஒரு டைம் ஏமாறலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை, தெரியாம ஏமாத்துட்டோம். ஆனா மற்ற இன்னொரு டைமும் ஒரு மனுஷன்ட்ட நீங்க ஏமாறுறீங்கன்னா, அவங்க மேல உங்களுக்கு அஃபெக்ஷன், அவங்க மேல உங்களுக்கு தவறான உறவு, அவங்க மேல உங்களுக்கு வித்தியாசமான ஒரு தொடர்பு, உங்களுக்கு சோல் டைம். ஒரு மனுஷனிடத்துல ஒரு டைம் ஏமாறுறது சரி, ஏமாந்துட்டோம். ஆனா அடுத்த டைம் நீங்க ஏமாறுறீங்கன்னா, அந்த மனுஷனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு அது சரியானது கேட்கல. சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சே சொல்லுங்க. ஒரு டைம் ஏமாறுறது சகஜமாக கூட இருக்கலாம், ஆனால் ரெண்டாவது டைம் ஏமாறுறது, அதுவும் ஒரே நபர்கிட்ட, அது ஒரே ஆள்கிட்ட ரெண்டாவது டைம் ஏமாறுறீங்கன்னா, கொஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏதோ ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கும்.
கண்டிப்பாக ஏதோ இருக்கும், ஏதோ ஒரு சொல்லிட்டே இருக்கும், இல்லைன்னா ஏமாற முடியாது. நம்பர் 3, மூன்றாவது, நான் ஏமாற மாட்டேன். ஏமாற்றுகிற ஒரு நபர் என்னை ஏமாத்திட்டா இனி அவங்கள்ட்ட ஏமாறாதபடி நான் அதை எப்படி வச்சிருப்பேன்னா மனசுலேயே வைத்து. வாலிப தம்பி தங்கச்சி, இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டே இருக்கலாம். மகனே, ரொம்ப ஜாக்கிரதையா இரு. உனக்கு நிறைய பேர் வாக்குறுதிகளை கொடுக்கலாம், நம்பகத்தன்மையான வார்த்தைகளை அள்ளி வீசலாம். ஆனா ஒரே ஒரு டைம் உனக்கு விரோதமா தப்பு பண்ணி சாரிப்பா 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 சாரிப்பா, இந்த சாரின்ற ஒரு வார்த்தையை ஒரு பர்சன் கேட்கறாங்க அப்படின்னா, நீ நேசிக்கிற ஒரு பர்சன் கேட்கறாங்கன்னா, நீ வாக்குறுதியை நம்பின அந்த பர்சன் அந்த சாரின்ற வார்த்தையை கேட்கறாங்கன்னா, சாரின்ற வார்த்தையை கேட்ட உடனே மன்னிக்கிறது தவறல்ல. ஆனா அந்த சாரின்ற வார்த்தையை திரும்ப 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 கேட்கும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. வாலிப தம்பி, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. தங்கச்சி, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. உண்மை இல்லை. இத்தனை காரியத்தை பண்ணி கையும் களவுமா நீ பிடிச்சி இந்த விஷயம் இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிற்பாடு அந்த நபர் உன்னை அவ்வளவு அழகா பேசி உன்னை அழகா கைக்குள்ள போட்டு, இல்லப்பா நான் இதனாலதான் பண்ணேன்னு உன்னை திரும்பவும் நம்ப வச்சு மறுபடியும் நீ அந்த பர்சனையே நம்பிட்டு இருப்பாயானால் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுப்பா. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். வாலிப தம்பி தங்கச்சி, ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஒரு டைம் பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஒரு டைம் அந்த பையன் அந்த பொண்ணு என்னை ஏமாத்துறான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப அவங்கள நம்புறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. சொல்லுங்க சத்தமா, அழகில்லை. வேண்டாம். அவங்களால கோடி லாபம் வந்தாலும் எனக்கு வேண்டாம். அவங்க கொடுக்குற பணம் எனக்கு வேண்டாம். அவங்க கொடுக்குற உயர்வு எனக்கு வெற்றியாய் கண்டிப்பாக. ஆனா யாரோ ஒருத்தரத்துல கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. பணத்தை கொண்டு வேலைக்காக கொடுத்தாச்சு. கொடுக்கும்போது ஒரு டைம் 1 லட்சம் ரூபாய் ஏமாந்தாச்சு. 2வது டைமும் அதை விட பெரிய இடத்துல உன்னை வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா, ஏப்பா ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல கட்டின பணத்துக்கே வேலை வாங்கி கொடுக்க முடியாத அந்த நபர் இன்னொரு இடத்துல உனக்கு அடுத்த பணம் கொடுக்கும்போது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பாருன்னு நீங்க எப்படி நம்புறீங்கன்னு கேட்கிறேன். எப்படி நம்புறீங்க? அப்படியே எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நின்று, தகப்பனே இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே காணிக்கை எடுத்துருங்க. தேங்க்யூ ஜீசஸ். நான் உங்க எல்லாருக்காக ஜெபம் பண்றேன். தகப்பனே, உமக்கு நன்றி. இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. யாரை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுதும் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ராஜா. பக்கங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அவர்கள் சாப்பிடுகிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை, இவை அனைத்திலையும் கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளோடு இருந்து வெற்றியாய் நடத்துவதாக நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.